ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெஸ்ட் ஸ்டைல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வெஸ்ட் ஸ்டைல் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்காஸ்ட். என்ன பாட்காஸ்ட்? ஹவு டு ரைட் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஃபார் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எப்படி நம்ம அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எப்படி அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க, அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறது, அந்த எக்ஸாமுக்கு அந்த பேப்பர் வாங்கி எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும், அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி அவங்க ப்ரிப்பேர் ஆகணும், உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அங்கே பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஷின் பேப்பர் கொடுத்தா என்ன பண்ணணும், எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பதிவில் இருக்க போது. இந்த பதிவை பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் இயர்ஸ் பிஇ பிடெக் இன்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கிறாங்களோ, அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸில் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கான பதிவு இந்த பதிவு. ஸோ அப்படி நீங்கள் அந்த வரிசையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவை தொடர்ந்து கேட்கலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃபஸ்ட் இயர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது தங்கச்சி அண்ணா தம்பி யாராவது இருக்காங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹவு டு ரைட் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் ஃபார் ஃபஸ்ட் இயர் பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கான விஷயம் ஸோ இதில் நம்ம எக்ஸாம்ஸ்னு வரும்பொழுது நம்ம முதல்ல இந்த எக்ஸாம்ஸு அப்படின்னு வரும்பொழுது நம்ம எக்ஸாம்ஸ் பார்த்து பயப்படக்கூடாது. இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 21 ரெகுலேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு 40 மார்க்ஸ் இன்டர்னல், 60 மார்க்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் எழுதின CA1 CA2 வச்சு, அதாவது கண்டினியூஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஆர் இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இன்டர்னல் இருக்கும். அந்த 2 இன்டர்னலுக்கும் ப்ளஸ் அசைன்மெண்ட்ஸு அட்டண்டன்ஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 40 மார்க்ஸ் இன்டர்னலாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மார்க்ஸ் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கான மார்க்கு. ஸோ இந்த 40, 60 இந்த ஸ்பிட்டப்பில் தான் மார்க் வரும். நீங்கள் எழுத போகிற 2 CA எக்ஸாம்ஸ்க்கும் ப்ளஸ் உங்களுக்கு கொடுக்குற அந்த அசைன்மெண்ட்ஸ்க்கான மார்க் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளோவா கன்வெர்ட் ஆகி வரும் அப்படின்னா, 40 அவுட் ஆஃப் 40க்கு அந்த 200 மார்க்கும், அதாவது CA1 100 மார்க் எழுதுவீங்க, CA2 100 மார்க் எழுதுவீங்க, ரெண்டும் சேர்ந்தால் 200 மார்க்கு. அந்த 200 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு இன்டர்னல் 40யாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம CA1 CA2 எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு யோசிச்சுக்கணும். அந்த எக்ஸாம் நம்ம கரெக்டாக எழுதினா தான் நமக்கு என்ன கிடைக்கும், இன்டர்னல் மார்க் கிடைக்கும். ஸோ அந்த இன்டர்னல் மார்க் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதும் பொழுது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 40 you have to take more than 30 to 35 எடுத்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் அது ஆடானாக இருக்கும். அப்போ 30 to 35 எடுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ எடுக்கணும், 85க்கு மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். ஸோ 100க்கு நீங்கள் CAயில் ஒரு 85 அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஸோ நம்ம அதுக்கான முயற்சிகளில் நம்ம இறங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நல்லாவே படித்து முடிச்சிட்டோம். அந்த பதிவு எதுக்குன்னா, ஆஃப்டர் CA1 CA2 யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் மாடல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு போகும்போது எப்படி போகணும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் இதில் சொல்கிற விஷயங்கள் நம்ம CA1 CA2வில் கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம போகும்பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி போகிறோன்னா, யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸை நோக்கி தான் பண்ணுறோம். ஸோ ஆனால் இதில் இருக்க சில விஷயங்களை நம்ம இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் போகும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பழகிடும், ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங், போஸ்ட் ப்ராசஸிங் ஆஃப் எக்ஸாமு, அதுக்கப்புறம் பிஃபோர் என்ட்ரு இன்டு த எக்ஸாம் ஹால் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்னா என்ன அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் எப்படி செக் பண்ணணும், உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸை எப்படி செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மால் ப்ராக்டிஸ்னால் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரைட்டிங் த பேப்பர், அந்த
கொடுத்துருக்கிற எக்ஸாம் பேப்பரை எப்படி எழுதுறது, எப்படி வந்து அந்த எக்ஸாம் எழுதணும், அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம் பேப்பரை எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி எழுதணும், அதில் என்னென்ன மாதிரியான ரைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், ரைட்டிங் எலமெண்ட்ஸ், ரைட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அந்த பேப்பரை வந்து எழுதுறதுக்கு, அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருக்கும். அதே மாதிரி ஹால் டிக்கெட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, எந்த டைமுக்கு நம்ம உள்ளே போகணும், எந்த டைமுக்கு வெளில வரணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸிங் பார்த்துருவோம். இப்போ ஒரு ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாமுக்கு நம்ம இன்றைக்கி கிளம்புறோம் வீட்டிலேருந்து அப்படின்னா, நம்ம கரெக்டாக வந்து நமக்கு ஒரு டைமிங் இருக்கும். எப்போவுமே யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்து 10 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா, ஒரு 9:30க்கு வந்து எக்ஸாம் நடக்கிற அந்த ப்ரிமிசஸ்க்கு நம்ம போயிடணும். ஸோ வந்து நமக்கு எங்கே வந்து எக்ஸாம் நடக்குது, எந்த இடத்துல நடத்துகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும். அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து எந்த ஹாலில் நம்ம போய் வந்து எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றத அங்கே பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து ஹால் டிக்கெட் இருக்கணும், ஐடி கார்டு இருக்கணும். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ வித்தவுட் ஹால் டிக்கெட் அண்ட் வித்தவுட் ஐடி கார்டு யூ கான்ட் என்டர் இன்டு த எக்ஸாமினேஷன் ஹால். தென் டேக் ஆல் யுவர் geometric items and pencils, பேனா, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங்ஸில் இதெல்லாம் நம்ம கொண்டு போயிடுவோம் கையில். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஹாலுக்கு போகணும் அப்படின்றத பார்த்துருவோம். பார்த்து முடிச்சோன்னே நோட்டீஸ் போர்ட்லேருந்து பார்த்துட்டு எந்த ஹால் அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே நமக்கு வந்து ரூம்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃப்ளோர் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோரில் நம்ம போகலாம். அப்போ நம்ம போகும்போது அன்னைக்கு யூனிவர்சிட்டிஸ்க்குன்னு சொல்லி கொஞ்சம் சில நார்ம்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்ம கையில் வந்து ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கக்கூடாது, கால்சி கவர் கொண்டு போகக்கூடாது, பவுச்சஸ் கொண்டு போகக்கூடாது, அதே மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டில் மட்டும் கொண்டு போகலாம். டிரான்ஸ்பரண்ட், அதாவது உள்ளே என்ன இருக்குன்றது தெரியணும். ஸ்டீல் வாட்டர் பாட்டிலோ இல்லை வந்து அதில் வந்து ஏதாவது பிக்சர் இருக்குது, இல்லை அது மேலே ஏதாவது எழுதியிருக்கு, அது கிளம்ஸியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட்டர் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஹாலை பார்த்தாச்சு, எந்த ரூமுன்னு பார்த்துட்டோம், ஹாலுக்கு போகணும். ஒரு ரூமுக்கு வந்து மினிமம் 25 மெம்பர்ஸ் வந்து இருப்போம். ஸோ வந்து அந்த 25 மெம்பர்ஸில் நம்மளும் ஒருத்தவங்களாக இருப்போம். நம்ம அதில் வந்து என்ன நம்பர் போட்டிருக்காங்களோ அது என்ன சீரியலில் போட்டிருக்கோ, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 சீட் வந்து இருக்கும், ஏபிசிடி. ஸோ அந்த 5ல் வந்துட்டு நம்ம ஏல இருக்கோமா, பியில் இருக்கோமா, சியில் இருக்கோமா, டியில் இருக்கோமா அப்படின்றத பார்த்துட்டு அந்த ரோலில் வந்து நம்ம வந்து போயிட்டு, இப்போ வந்து A1, A2, A3 அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா ஏல அந்த மாதிரி நம்பரிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம எங்கே உட்காரணும் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து ரிஜிஸ்டர் நம்பரே ஒட்டியிருப்பாங்க, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ஒட்டியிருப்பாங்க அந்த ஹாலில். அப்படி இல்லைன்னா A1, A2, A3, A4, A5, அதே மாதிரி வந்து B1, B2, B3, B4, B5 அந்த மாதிரி வந்து ஒட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் COE எக்ஸாம் சென்டர்ஸ் தான் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி. அதுக்கு வந்து உனக்கு ஹால் பிளான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஹால் பிளானை வெளியில் பார்த்துருவோம். கீழே நோட்டீஸ் போர்டில் ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஹால் பிளானை பார்த்துட்டு அதே அந்த ஹால் எங்கே இருக்குது அப்படின்றத போய் நம்ம பார்த்துட்டு, அந்த ஹாலுக்கு வெளியில் இருக்கிற ஹால் பிளானையும் நம்ம ஹால் டிக்கெட்டில் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஹால் டிக்கெட் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும், அதில் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எழுத போகிறீங்க, அந்த சப்ஜெக்ட்ஸோட நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்குது, எப்போ வந்து அது நடக்குது, எந்த செமஸ்டர் எக்ஸாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் செமஸ்டர் தான் எழுத போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பரில் 01 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா, செமஸ்டர் வந்து என்ன போட்டிருக்கோம், 01 அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் கோடு ஃபஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து என்ன பேப்பர் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த கோடை வந்து நம்ம வச்சும் செக் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து சப்ஜெக்ட் நேம் வச்சும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து
ஃபஸ்ட் இயர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் அப்படின்னா அது வந்து HS 3152, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரினா CY 3151 அப்படின்னு போட்டு இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 01 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அது டேட் அதில் இருக்கும். கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பிரின்ஸிபல் சீல் வச்சுருப்பாங்க, அவர் சைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஹால் டிக்கெட் கையில் தரும்போது அதில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். அந்த ஹால் டிக்கெட் பின்னாடி திருப்பி பார்த்தா அந்த ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கோம், ஒரு பேஜுக்கு இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஹால் டிக்கெட்டில் வந்து வேறு எந்த இடத்துலையும் மார்க் பண்ணக்கூடாது, ரைட் பண்ணக்கூடாது, புள்ளி வைக்கக்கூடாது, எந்த விதமான அதில் வந்து எந்த ட்ராயிங்ஸ் எதுவுமே அதில் எழுதக்கூடாது. ஹால் டிக்கெட்டை வந்துட்டு கரெக்டாக வந்து நம்ம வந்து வச்சுருக்கணும், அதில் எதுவும் எழுதிடக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஹால் டிக்கெட்டை வந்து மடித்து பாக்கெட்டில் வைக்கிறது, கசக்கிறது அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் லீஃபில் வச்சு கையில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட்டில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து 9:45க்கு எந்த ஹால் எங்கே எக்ஸாம் நடக்குதோ அங்கே போயிடணும். அந்த 9:45லேருந்து 10:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இன் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம வந்து 10 மணிக்குள்ளே போயிடணும். ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நம்மளை வந்து எப்போ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா 10:30க்குள்ளே நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த 10:30க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, இப்போ 10 மணிக்கு 9:45க்குள்ளே போயிட்டீங்க, நான் வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிறேன், எனக்கு வந்து வெளியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. அப்பையும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸ் போய் தான் ஆகணும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ், ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஹாலில் தான் இருந்தாகணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் எதுவும் பிரச்சனை அப்படின்னா அந்த 1 hour கழித்து அந்த ஹாலில் இருக்கிற எக்ஸ்டர்னல் இல்லை எக்ஸாமினர் இல்லை இன்டர்னல் எக்ஸாமினர் அப்புறம் பிரின்ஸிபல் பர்மிஷனோட நமக்கு ஏதாவது உடம்பு முடியலை அப்படின்னா நம்ம போகலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அதில் இருக்கும். அதே மாதிரி ஹாலுக்குள்ளே வந்து மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது, ஹெட்செட்ஸ் கொண்டு போகக்கூடாது, கேஜெட்ஸ் கொண்டு போகக்கூடாது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து அலோடு கிடையாது, கால்சி கவர் கொண்டு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐடி கார்டும் ஹால் டிக்கெட்டும் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அந்த ஐடி கார்டு ஹால் டிக்கெட்டோட நம்ம எங்கே போயிடணும் அப்படின்னா, அந்த ஹாலுக்கு வெளியில் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் ஆர் இன்டர்னல் எக்ஸாமினர் யார் அந்த ஹாலில் வந்து சூப்பர்வைசராக இருக்காங்களோ அவங்க வந்து ப்ராக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஹால் டிக்கெட்டையும் ஐடியையும் வாங்கி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உங்களோட சீட்டிங்கில் போய் நீங்கள் கரெக்டாக உட்காந்துக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க உங்களுக்கு 9:45க்குள்ளே போயிடுவீங்களா, 9:50க்கு வந்துட்டு உங்களுக்கு கையில் வந்து புக்லெட் வந்துடும். அந்த புக்லெட் எதுக்கு 9:50க்கு தராங்க அப்படின்னா, 3 hours உங்களுக்கு எக்ஸாம். ஸோ 3 hours எக்ஸாம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துருவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 hours 10 minutes வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த 10 minutesல என்ன பண்ணணும், அந்த பேப்பரை வாங்கி டோட்டலாக வந்து 42 pages இருக்கும். அந்த 42 pagesல நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டென்ட் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் காலம் இருக்கும். ஃபஸ்ட் பேஜில் வந்து ஒரு half page வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ரைட். அதுக்கப்புறம் பிலோ half pages வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ஃபார் வேல்யூவேஷன் காலம் V1 அப்படின்னு போட்டிருக்கோம். லாஸ்ட் பேஜ் அதாவது 42 பேஜ் முடிஞ்சோடனே 43rd பேஜ் ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பேஜ் இருக்கும். அதில் பின்னாடி பக்கம் வந்து V2 V3 காலம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னதுன்னா, நம்ம எழுதுனதுக்கு கண்டென்ட்டுக்கு வந்துட்டு அவங்க மார்க் போடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வேல்யூவேஷன் காலம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் மார்க் போடுவாங்க. ஸோ நம்ம அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடியே வந்து பிஃபோராக அதில் நம்ம எழுதின எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி ரைட் பண்ணி வச்சிடணும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த காலத்தில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். என்ன பண்ணணும், ஒன்லி வந்துட்டு டிக் மட்டும் பண்ணணும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலேருந்து வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு பேஜில் டாப் கார்னரில் ரைட் கார்னரில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும். ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா நம்ம 12th எக்ஸாம் எழுதினப்போ ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 12 டிஜிட்டில் வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 8154 ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் கோட்னு வரும்பொழுது 8154
8154, 8155, 8156 அந்த மாதிரி வந்து ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் இருக்கும், காலேஜ் கோடு. ஸோ அது காலேஜ் கோடு ஒரு 4 டிஜிட்டில் இருக்கும். அதை நம்ம வந்து காலேஜ் கோடுன்னு இருக்கும், அதை நம்ம ஃபில் பண்ணிடணும். அடுத்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 4 டிஜிட் வந்து காலேஜ் கோடு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இயர், எந்த வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க ஃபஸ்ட் இயர் அந்த காலேஜில். ஸோ இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால 24. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் கோடு, மெக்கானிக்கலுக்கு 114, சிஎஸ்சிக்கு 105, 103 வந்துட்டு சிவில், தென் 121 வந்து பயோமெடிக்கல், 2254 ஃபார் அக்ரிகல்ச்சர், லைக் தட் சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஏடிஎஸ் அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் கோட் முடிஞ்ச உடனே அடுத்தது ஒரு 001ன்னு ஆரம்பிக்கும், அதுதான் ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ வந்து இதை நம்ம வந்து கரெக்டாக எழுதணும் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் வந்து இதில் எழுதும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது கரெக்டாக எழுதணும், அடிக்கக்கூடாது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது, எந்த ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. ஸோ வந்து நம்ம இந்த பேப்பரை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிவைண்ட் பண்ணுவோம், பின்னாடி போவோம். என்ன பண்ணணும், 9:30க்கு வந்துடுமா, காலேஜ்குள்ளே வந்துடுவோம் 9:30க்கு. ஸோ வந்த உடனே வந்து அப்போ தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒரு மேக்ஸ் எக்ஸாமாக இருக்கும். அப்போ வந்து ஃபார்முலாஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட்டு மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் வந்து இருக்கும்னு வச்சுப்போம். அப்போ வந்து MA 3151 வந்து இருக்குது அந்த பேப்பர் வந்து இப்போ இன்றைக்கி எக்ஸாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து ஃபார்முலாஸ் பார்த்துட்டு இந்த சம் வருமா, அந்த சம் வருமா, எந்த சம் வந்து அட்டன் பண்ணுறது, மேட்ரிக்ஸில் வந்துட்டு ஐகன் வெக்டர் கேட்குறாங்களா, ஐகன் வேல்யூ கேட்குறாங்களா, என்ன நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ வந்து அதில் வந்து நமக்கு வந்து எலாஸ்டிக் மெம்பரன்ஸ் வருமா, ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருமா, இல்லை லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வருமா, லாக்ரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் வருமா, இல்லை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸில் வந்து மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் வருமா, இன்டெக்ரல் கால்குலஸில் என்ன வரும், ட்ரிக்னாமெட்ரிக் வருமா, இல்லை வந்து நமக்கு வந்து மொமெண்ட் அண்டு சென்டர்ஸ் ஆஃப் மாஸ் வருமா, மல்டிபிள் இன்டெக்ரல்ஸில் வந்து டபுள் இன்டெக்ரல் வருமா, ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அதோட அப்ளிகேஷன்ஸ் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வருமா, சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் டபுள் அண்டு ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குமா, என்ன வரும், லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம அந்த போட்டு ஜெக்கோபியன்ஸ் வருமா, இல்லை வந்து நமக்கு வந்து அன்டிட்டர்மைன்டு மல்டிப்ளையர்ஸ் வருமா, என்ன வரும் அப்படின்றத அந்த 9:30 to 10க்குள்ளே யோசித்து அதில் வந்து நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயங்களை மெஷப் பண்ணி அந்த மாதிரி ரஷ்அப் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு உள்ளே போக வேண்டாம். என்ன பண்ணணும், 9:30க்கு என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி அந்த 9:30யோட வந்துட்டு 9:40 மேக்ஸிமம் 9:40யோட க்ளோஸ் பண்ணிடணும். 9:40க்கு அப்புறம் என்ன பண்ணணும், போயிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் வாட்டர் பாட்டில் இருக்கும், இல்லைன்னா வந்து தண்ணி எங்கே இருக்கோ அந்த தண்ணி கொஞ்சம் வந்து தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ணணும். ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன்ஸு, இந்த கொஷின்ஸ் வருமா, அது வருமா, நான் இது பார்த்தேன், இன்றைக்கி கண்டிப்பாக ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் வரும், ஆயிலஸ் தியரம் தான் வரும், சப்ஸ்டியூஷன்ஸ் ரூல்ஸ் வந்து நான் பார்த்துட்டேன், வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ் வரும், இல்லைனா வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் தான் வரும். ஸோ வந்து இதுதான் ட்ரிபிள் இன்டெக்ரல் தான் இன்றைக்கி கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். அந்த 15 மினிட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கணும். அந்த 15 மினிட்ஸ் வந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும், வந்து ஒரு டீப் ப்ரீத் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஸோ அந்த 30 மினிட்ஸுமே வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும், உங்களை ரொம்ப பதட்டமே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பதட்டம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், ஹால் டிக்கெட் கையில் வாங்கியிருக்கணும், ஐடி கார்டு இருக்கணும், இந்த 2 விஷயமும் கையில் இருக்கணும். இது 2ம் இல்லாமல் எக்ஸாம் ஹால்குள்ளே போக முடியாது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போயாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, பேப்பர் கையில் வாங்கியாச்சு. ஸோ அந்த பேப்பரில் எப்படி எழுதுறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் த எக்ஸாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த பேப்பரில் என்ன இருக்குது, அவங்க ஒரு கையில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அன்அனஸ்ட் எக்ஸாம் ஷீட், அந்த எக்ஸாம் ஷீட்டை வாங்கி அது ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும், அந்த புக்லெட்டை வாங்கி நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது. ஸோ பிஃபோர் ரைட்டிங் த புக்லெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு செக் த புக்லெட் தரோலி. என்னென்ன பண்ணணும், என்ன செக் பண்ணணும், அந்த புக்லெட்டில் மொத்தம் வந்து 42 பேஜஸ் இருக்கும். ஸோ அந்த புக்லெட் பேஜ் நம்பர்ஸை கீழே இருக்கும், சென்டரில் போட்டிருக்கோம். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும், 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி ஆர்டராக இருக்கா, எப்படி ஆர்டராக இருக்கா, நடுவில் ஒரு நம்பர் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த பேப்பரை கொடுத்துடணும். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி before writing the register number you have to check whether the number is missing or right not. So it will be 1 to 42. எந்த பேஜஸும் மிஸ் ஆகிடக்கூடாது. இந்த மிஸ் ஆகிடும் அந்த பேப்பரில் எழுதக்கூடாது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா
அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஜ் நம்பர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட ஹால் சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் எந்திரிச்சு நின்னீங்கன்னா அவங்க பக்கத்தில் வருவாங்க. அப்போ பேப்பரில் வந்து இந்த மாதிரி நம்பர் இல்லை அப்படின்றத அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேறு புக்லெட் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு த்ரெட் இருக்கும் சைடில், அந்த த்ரெட்டு பிரிஞ்சிருக்கக்கூடாது, புக்லெட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போது அந்த புக்லெட் எப்படி எழுதுறது, அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, புக்லெட்டை வாங்கின உடனே நீங்கள் ஃபஸ்ட் பேஜை திருப்பினீங்கன்னா செகண்ட் பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ளூ பென்னு, பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கோம். இது கலர்ஸு. அதே மாதிரி ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஆர் இங்க் பென் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த பால் பாயிண்ட் பென்னா என்ன அப்படின்னா, நம்ம வழக்கமாக வாங்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட டிப்பில் வந்து பால் இருக்கும், அதனால் அது பால் பாயிண்ட் பென். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற லெட் எல்லாமே பால் பாயிண்ட் பென் தான். நெக்ஸ்ட் வந்து இங்க் பென் அப்படின்னு போட்டிருக்கேன். எனக்கு இங்க் பெனில் எழுத வராது, நான் ஸ்கூல்லலாம் இங்க் பெனில் தான் எழுதுறேன், இப்பயும் எழுதுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இங்க் பெனில் எழுத வராது, ஆனால் வந்து என்னோடய பால் பாயிண்ட் பென்லையும் எனக்கு எழுத பிடிக்கல, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஜெல் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ பிளாக் அண்ட் ப்ளூ ஒன்லி யூ ஹேவ் டு யூஸ். ரெட்டோ க்ரீனோ ப்ளூவோ நம்ம அதாவது ரெட் க்ரீன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக் ப்ளூ மட்டும்தான் அலோவபிள். ஸோ நம்ம அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். அதே மாதிரி இந்த இப்போ எதில் எழுதுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன எழுதணும், அப்போ ஃபஸ்ட் பேஜ் வந்துடும். ஃபஸ்ட் பேஜில் நம்ம டாப் கார்னரில் ரெஜிஸ்டர் நம்பர் எழுதணும்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், செமஸ்டர் கேட்டிருக்கோம், நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்டு அப்படின்னு கேட்டிருக்கோம், அவங்களோட பேர் கேட்டிருக்கோம், பேர் எழுதக்கூடாது, காலேஜ் பேர் கேட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க சப்ஜெக்ட் கோடு கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்கே சார் இருக்கும், எங்கே பார்க்குறது அப்படின்னா, ஹால் டிக்கெட் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து எல்லாமே இருக்கும். அதை பார்த்து தப்பு இல்லாமல் கேபிட்டல் லெட்டரில் நீட்டாக எழுதணும், புரிகிற மாதிரி அடிக்காமல். ஸோ 3 வாட்டி அந்த டீட்டெயில்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் கோடு கேட்டிருக்கோம், அது கொஷின் பேப்பர்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன எழுதுகிறோமோ அந்த எக்ஸாமினேஷன் கோடு இருக்கும், அதுவும் வந்து எல்லாமே ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் பேஜ் நீங்கள் ஃபில் பண்ணிடுறீங்களா, இது கரெக்டாக நீட்டாக ஃபில் ஆயிருமா, வேல்யூவேஷன் காலம் V1 V2 V3 இருக்குமா, அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேப்பருக்குள்ளே எழுத ஆரம்பித்தோன்னே எந்த கொஷின் எழுதுகிறோமோ அந்த கொஷினை இங்கே வந்து நம்ம டிக் பண்ணிடணும் சைமல்டேனியஸ்லி. ஸோ உள்ள 1ஆம் நம்பர் கொஷின் 2 மார்க் 1 எழுதுறீங்க அப்படின்னா, இங்கே வெளில வந்து 1ன்னு இருக்கும், அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த பாக்ஸில் டிக் பண்ணணும். ஸோ இதே மாதிரி V1 V2 V3 காலம்ஸை வந்து நம்ம வந்து டிக் பண்ணிடணும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, கொஷின் பேப்பர் நம்ம கொடுத்தாச்சு. கொஷின் பேப்பர் கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே அதை ரீட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பேப்பர் கொடுத்துட்டாங்க, பேப்பர் கரெக்டாக இருக்குது, செக் பண்ணியாச்சு. அப்புறம் அதை நம்ம என்ன பண்ணணும், கொஷின் பேப்பரை வாங்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெல் அடிக்கும், 10 மணிக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் கைக்கு வரும். 10 மணிக்கு வந்தோடனே அந்த கொஷினை வாங்கினோடனே முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் கொஷின் பேப்பர் கோடு போட்டிருக்கோம், அந்த கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம், சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேம் இருக்கும், இன்றைக்கி எழுத போகிற டேட்டு, அதுவும் நீங்கள் வந்து போயிருக்க எழுத போகிற எக்ஸாமும் ஒன்றான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாமாக இருந்து உங்களுக்கு அதுக்கு பதிலாக வந்து கெமிஸ்ட்ரி கொஷின் வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை இங்கிலீஷ் கொஷின்ஸ் வந்துருச்சு வராது, சப்போஸ் ஹையர் செமஸ்டர் பேப்பர் எழுதுறதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு உட்காந்துருக்காங்க, கொஷின் பேப்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும், உன்னோட கொஷின் பேப்பராக இருந்தால் மட்டும்தான் அதை ஹால் டிக்கெட்டில் செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதில் இருக்கிற டேட்டும் அதில் இருக்க கொஷின் பேப்பர் கோடும் சப்ஜெக்ட் நேமும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், அதில் ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும், அந்த ரிஜிஸ்டர் நம்பர் காலமில் ஃபுல்லாக எழுதணும். லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் 1 2 2 3 4 5 அப்படின்னு போடாமல் ஃபுல்லாக அந்த ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும். ஸோ எழுதி முடிச்சுட்டு கொஷின் பேப்பர்லையும் எந்த விதமான டாட்டு இது எழுதியாச்சு டிக் இது வேண்டாம் நான் எழுதலை அப்படின்னு அடிக்கிறது இது எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹால் டிக்கெட்லேயும் பண்ணக்கூடாது, கொஷின் பேப்பர்லேயும் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுனா அதுக்கு பேர் மால் ப்ராக்டிஸ். ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே வந்துட்டு மார்க்கு டிக்கு 1 2 3 இல்லை வந்துட்டு ஓம் போடுறது இந்த மாதிரி எந்த விஷயமே அதில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் போய் ஒரு இடத்துல உட்காந்து எழுதுறீங்க இல்லையா, அந்த பெஞ்சில் ஏதாவது கிறுக்கி இருக்கா, அதில் ஏதாவது எழுதியிருக்கா, கண்டென்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதில் எதுவும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் உட்காந்துருக்க பெஞ்சு கீழே வந்து பேப்பர்ஸு சாக்லேட் பேப்பரு எதாக இருந்துச்சுன்னா எடுத்து அதை வந்து எக்ஸாம் ஹாலில் இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட, அதாவது அந்த எக்ஸாமினர் ப்ராக்டர்கிட்ட நீங்கள் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணலாம், இன்டிமேட் பண்ணலாம். ஒன்று அவங்க வாங்கி தூக்கி போட்டுருவாங்க, இல்லை உங்களை போட சொல்லுவாங்க. அதை நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு கொஷின் பேப்பரும் உங்கள் கைக்கு வந்துருச்சு, பேப்பரும் வந்துருச்சு, என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு
அந்த கொஷின் பேப்பரை வந்துட்டு நீங்கள் கையில் வாங்கினோடனே எல்லா கொஷின்ஸும் எனக்கு தெரியும், எல்லாமே வந்து நான் படிச்சிருக்கேன். இந்த கொஷின் பேப்பர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, நான் படித்தது மட்டும்தான் அந்த கொஷின் பேப்பரில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு சின்ன ப்ரே பண்ணிவிட்டு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ப்ரே பண்ணணும். அப்படி இல்லைனாலும் ஒன்றா நீ நம்பு. அப்போ வந்து என்ன பண்ணலாம், கொஷின் பேப்பரில் இருக்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றத நினச்சிட்டு அதுக்கப்புறமா கொஷின் பேப்பரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாரு. நீ படித்தது மட்டும்தான் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கும். அந்த கொஷின் பேப்பரை வந்து வாங்கினதுக்கப்புறமா அதை ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி தரோவாக படிச்சிடணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி. நெக்ஸ்ட்டு இப்போது புக்லெட் இருக்குமா, அதில் லாஸ்ட் பேஜில் வந்துட்டு ரஃப் ஒர்க் அப்படின்னு இருக்கும். அது எதுக்கு சார் அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரஃப் ஒர்க்குன்னு இருக்க பேஜில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பென்சிலில் வந்துட்டு என்ன பென்லையும் எழுதலாம் பென்சிலையும் எழுதலாம். தட் இஸ் நோ வேலிட் பேஜ். அங்கே என்ன எழுதினாலும் அதுக்கு மார்க் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பென்சில், ஒரு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, 3151 மேட்ரிக்ஸஸ் அண்ட் கால்குலஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ பேஜஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ மேட்ரிக்ஸஸ் அண்ட் கால்குலஸ் நம்ம வந்து எழுதும் பொழுது, மேட்ரிக்ஸ்னு எழுதும் பொழுதே நமக்கு ரொம்ப வந்து பெருசாக இருக்கும் பேஜஸ். ஒரு கண்டிப்பாக வந்துட்டு 42 பேஜஸில் நம்ம வந்து முடிக்கணும் மேக்ஸ் எக்ஸாமை. அதனால் வந்து நமக்கு வந்து இந்த ரஃப் ஒர்க்குன்ற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல 5 கொஷினையும் பார்க்குறோம். 5 16 மார்க் இருக்கும், 10 2 மார்க் இருக்கும். ஸோ அந்த 10 2 மார்க்கையும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரியாது, 5 தான் தெரியும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 5 16 மார்க்குக்கும் என்ன ஃபார்முலா, எப்படி வந்துட்டு அதை எழுத போகிறோம் அப்படின்றத, என்ன ஃபார்முலா இந்த சம்முக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஐகன் வெக்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத வந்துட்டு அந்த ஐகன் வெக்டர்னு போட்டு, இப்போ அந்த சம்மில் வந்து ஐகன் வெக்டர் கேட்டிருக்காங்கன்னா அப்போ ஐகன் வெக்டருக்கு என்ன ஃபார்முலா, லேம்டாக்கு என்ன ஃபார்முலா, இப்போ வந்து இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ரியல் மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, அந்த மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு பென்சில் எழுதிடணும். அதே மாதிரி அந்த ஆப்ஷன் எய்தர் ஆப்ஷனில் இருக்க 10 கொஷினில் ஏதாவது ஒரு 5 நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த 5க்கு ஃபார்முலாஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரஃப் ஒர்க் பேஜில் எழுதிடணும். போன உடனே கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே அந்த ரஃப் ஒர்க் பேஜில் எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சம் போட ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஃபார்முலாவை பார்த்து நமக்கு வந்து மறந்துடும் இல்லையா, மேக்ஸ்னால் கண்டிப்பாக மறந்துடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 11ல் A 12ல் B அப்படின்னு எந்த கொஷினுக்கு என்ன அப்படின்றத எழுதிட்டு அதை நம்ம வந்து உள்ளே வந்து மார்க் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிச்சிடணும். ஸோ இது வந்து எழுதுறதுக்கு. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் கொஷின் பேப்பர் வாங்கி படிச்சிட்டோம். ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 190 மினிட்ஸில் வந்து 170 மினிட்ஸ் இருக்கும். ஸோ 2 மார்க்ஸ் எழுதுறதுக்கு ஒரு கொஷினுக்கு 3 மினிட்ஸ். ஸோ வந்து 30 மினிட்ஸ் ஃபார் 2 மார்க்கு. ரிமைனிங் வந்து 140 மினிட்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பிக் கொஸ்டின், தட் இஸ் 16 மார்க் எழுதுறதுக்கு ஒரு 16 மார்க்கு 25 மினிட்ஸ். அப்போ 125 மினிட்ஸில் வந்து 5 கொஷினையும் முடிச்சிடுறோம். பேலன்ஸ் 15 மினிட்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 மினிட்ஸ் ஃபார் செக்கிங் கொஷின் நம்பர்ஸ் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு. 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புட் டிக் மார்க் இன் ஃப்ரண்ட் பேஜ் V1 V2 V3 காலம்ஸில் நம்ம வந்து டிக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தது வந்து என்ன பண்ணணும், போஸ்ட் ப்ராசஸிங் என்ன, பேப்பர் எழுதி முடித்தோடனே எல்லா கொஷின் நம்பர்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் யூஸ்டு காலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்டு காலம்னு ஒன்று இருக்கும். அந்த பேஜில் வந்து என்ன பண்ணணும், எத்தனை நம்பர் நீங்கள் கடைசியாக எந்த பேஜ் எழுதி முடிச்சிருக்கீங்களோ அந்த பேஜ் நம்பர் வந்து அங்கே போடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லா ஃபீல்டையும் இன்னொரு வாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டில் எழுதிருப்பீங்க இல்லையா, அதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஸோ இது போஸ்ட் ப்ராசஸிங். நெக்ஸ்ட்டு ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஹாலை விட்டு ஹால்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஹால் பிளான் எப்படி செக் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐடி கார்டெலாம் போகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஹால் டிக்கெட்டில் என்ன போட்டிருக்குன்றதை பார்த்தாச்சு. பேப்பர் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. தென் என்னெல்லாம் எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு போய்க்கலாம் அப்படின்னா வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட் வந்து பென்சில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு போய்க்கலாம். பவுச் கொண்டு போகக்கூடாது. மால் ப்ராக்டிஸ் பற்றி சொல்லியாச்சு. மால் ப்ராக்டிஸ்னால் என்னென்னு சொல்லியாச்சு. ஹால்குள்ளே போனோடனே உட்காரணும், திரும்பக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, எது வேணும்னாலும் கேட்கக்கூடாது. எதாக இருந்தாலும் யாரை கேட்கணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற ப்ராக்டரை தான் நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ரைட்டிங் த பேப்பர், அதை வந்து எல்லாமே நம்ம செக் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் வந்துட்டு எழுதணும். ஹவு டு ரைட் அனானிவர்சிட்டி எக்ஸாம் ஃபார் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர். ஸோ உங்களுக்கு பேப்பர் எப்படி இருக்கும், பேப்பரில் எப்படி எழுதணும், ஹால் டிக்கெட் எதுக்கு, ஐடி கார்டு எதுக்கு, அதுக்கப்புறம் ஹால்குள்ளே வந்து யார் இருப்பா, எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். தென் ஸ்குவாட் வருவாங்க, அவங்க வரும்பொழுது பயப்படக்கூடாது. அவங்களோட வேலை தான் ஃப்ளையிங் ஸ்குவாட்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்கூலில் பார்த்துருப்பீங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் வருவாங்க. ஸோ அவங்க வரும்பொழுது நீ வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான பதில் சொன்னால் போதும்
அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க வருவாங்க, பேப்பர் செக் பண்ணுவாங்க, ஏதாவது பேப்பர் இருக்கான்னு பார்ப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு உன்கிட்ட வந்து ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருக்கா, ரிட்டன் மெட்டீரியல்ஸ் இருக்கா, உன்னோட எரேசரில் எதுவும் எழுதிருக்கியா, இல்லை வந்து உன் பேண்ட்டில் பாக்கெட்டில் எதுவும் வச்சுருக்கியா, அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் வந்து அதுக்கு ஒபே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பேனிக் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை எப்படி நம்ம வந்து ஃபிட் பண்ணுறது, அந்த பேப்பரில் எப்படி நம்ம எழுதுறது, அந்த பேப்பர்ஸை எப்படி கரெக்டாக அந்த 42 பேஜஸ் யூஸ் பண்ணுறன்றதை பார்ப்போம் டெடிக்கேட்டடாக இன்னொரு பதிவில். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாக உள்ளே போயிட்டு வெளில வர வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த பதிவில் வந்து சந்திப்போம். அண்டில் தென் பை பை. இது உங்கள் பெஸ்ட் ஸ்டைல் ப்ரோ. நான் உங்கள் தினேஷ்.